ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட ஷைனி வந்திருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்டுடலாமா? ஹாய் ஷைனி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ஷைனி. ஓகே குட்டீஸ், நம்ம இந்த வீக்கோட சண்டே கிளாஸ்க்குள்ளார வந்துட்டோம். ஸ்டார்டிங் எப்பவும் போல் என்ன பண்ண போகிறோம் ஷைனி? ப்ரேயர் பண்ணுவாக்கா. ஆமாம், ப்ரேயர் தான் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? கண்ணை மூடி முட்டி போட்டு பயபக்தியாக எல்லாருமே ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? பிதாவே மக்கு சோத்ரம் 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 முற்பிதாக்களின் தேவனே மக்கு சோத்ரம் 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 சர்வ வல்லமுள்ள தேவனே மக்கு சோத்ரம் 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 சகல அதிகாரம் படைத்தவரே மக்கு சோத்ரம் 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 கர்த்தாவே, இந்த வருடத்தில் 6ஆம் மாதத்தின் 15ஆம் நாள் மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வேலையில் தகப்பனே, இந்த சிறு பிள்ளைகளுடைய கர்த்தாவே ஊழியத்தை தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சிறு பிள்ளைகள் இருதயத்தில் நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் விதைக்கிறோம் தகப்பனே. அது 1 30 1 60 1 100 பயன் தந்து கர்த்தாவே, அநேகருக்கு இந்த பிள்ளைகள் மூலமாக கர்த்தாவே அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்படவும் அநேகருக்கு சாட்சியாக இந்த பிள்ளைகளை எடுத்து வலிமையாக பயன்படுத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் தாமே துவக்கம் முதல் முடிவெல்லாம்ப்பா தெய்வீக பிரசன்னத்தினால வழி நடத்தும் கர்த்தாவே. இது எங்கேயும் பிரசித்தப்படுத்த நீங்கள் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், ஆண்டி நம்மளுக்காக சூப்பராக ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஷைனி? ஆட போகிறோம். ஆமாம், டான்ஸ் தான் ஆட போகிறோம். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கணும்? ஆர்வமாக, எல்லாரும் உற்சாகமாக எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? இப்போ அழகாக ஒரு சூப்பரான டான்ஸ் பார்த்துடலாமா? இயேசுவின் மாடல் நீங்க தான், நீங்க அவரை போல நடக்க பாருங்க, உங்க உள்ளம் அவர் இல்லந்தானுங்க. ஆஹா, இயேசுவின் மாடல் நீங்க தான், நீங்க அவரை போல நடக்க பாருங்க, உள்ளம் அவர் இல்லந்தானுங்க. தம்பி, கை நமக்கு எதுக்கு தந்தது? நல்ல காரியங்கள் செய்ய வேண்டுமே. தம்பி, கை நமக்கு எதுக்கு தந்தது? நல்ல காரியங்கள் செய்ய வேண்டுமே. நல்ல காரியங்கள் செய்வதில்லையே, அடிக்கடி டிஷும் போடுறீங்களே. நல்ல காரியங்கள் செய்வதில்லையே, அடிக்கடி மொபைலையும் நோண்டுறீங்களே. ஆஹா, இயேசுவின் மாடல் நீங்க தான், நீங்க அவரை போல நடக்க பாருங்க, உங்க உள்ளம் அவர் இல்லந்தானுங்க. ஆஹா, இயேசுவின் மாடல் நீங்க தான், நீங்க அவரை போல நடக்க பாருங்க, உங்க உள்ளம் அவர் இல்லந்தானுங்க. தங்கச்சி, வாய் நமக்கு எதுக்கு தந்தது? நல்ல வார்த்தைகளை பேச வேண்டுமே. தங்கச்சி, வாய் நமக்கு எதுக்கு தந்தது? நல்ல வார்த்தைகளை பேச வேண்டுமே. நல்ல வார்த்தைகளை பேசவில்லையே, அடிக்கடி கிக்கிரி பிக்கிரி பேசுறீங்களே. நல்ல வார்த்தைகளை பேசவில்லையே, அடிக்கடி பொறணி எல்லாம் பேசுறீங்களே. ஆஹா, இயேசுவின் மாடல் நீங்க தான், நீங்க அவரை போல நடக்க பாருங்க, உங்க உள்ளம் அவர் இல்லந்தானுங்க. ஆஹா, இயேசுவின் மாடல் நீங்க தான், நீங்க அவரை போல நடக்க பாருங்க, உங்க உள்ளம் அவர் இல்லந்தானுங்க. அக்கா, கண் நமக்கு எதுக்கு தந்தது? நல்ல காட்சிகளை பார்க்க வேண்டுமே. அக்கா, கண் நமக்கு எதுக்கு தந்தது? நல்ல காட்சிகளை பார்க்க வேண்டுமே. நல்ல காட்சிகளை பார்ப்பதில்லையே, அடிக்கடி ரீல்ஸையே பார்க்குறீங்களே. நல்ல காட்சிகளை பார்ப்பதில்லையே, அடிக்கடி இன்ஸ்டாவையே பார்க்குறீங்களே. ஆஹா, இயேசுவின் மாடல் நீங்க தான், நீங்க அவரை போல நடக்க பாருங்க, உங்க உள்ளம் அவர் இல்லந்தானுங்க. ஆஹா, இயேசுவின் மாடல் நீங்க தான், நீங்க அவரை போல நடக்க பாருங்க, உங்க உள்ளம் அவர் இல்லந்தானுங்க. ஓகே குட்டீஸ், இப்போ எல்லாரும் அழகாக சூப்பராக டான்ஸில் ஆடி முடிச்சிட்டோம்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஷைனி? ஸ்டோரிக்கா. ஆமாம், ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்கு யார் வரா சொல்ல?
தெரியாதுக்கா. தெரியாதா? ஸ்டோரி சொல்ல ரூபி ஆண்டி வந்து அழகாக ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டோரி கேட்டுடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீக்கோட நம்ம இன்னும் டைட்டிலே பார்க்கலல்ல. உனக்கு டைட்டில் தெரியுமா ஷைனி? தெரியாதுக்கா. தெரியாதா? குட்டீஸ் உங்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்டி சொல்ல போகிற ஸ்டோரியில் தான் வந்து நான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் தான் வந்து எப்பவும் போல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நீயும் கண்டுபிடிப்பியா ஷைனி? ஆங்க்கா. ஆமாம், ஷைனி அக்கா கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் கண்டுபிடிச்சி சொல்லிடணும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ ஸ்டோரி பார்த்துடலாமா? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எல்லாம் நல்லா டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சா? இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாமா? யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க ஸ்டோரி பார்க்குறதுக்கு? இப்போ நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன். நீங்கள் தான் அதோட தலைப்பை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? யாருக்கெல்லாம் மோசே தெரியும்? உங்களுக்கு தெரியுமா மோசேவை? நம்ம சிபிஎஸ்சியில் கற்றுக்கிட்டோம் தானே மோசே பற்றி. இப்போ நம்ம மோசே பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மோசேன்னு பேர் வந்தது எப்படி வந்துச்சுன்னா, அவரை தண்ணியிலேருந்து தூக்குனனாலேயே மோசேன்னு தான் பேர் வந்துச்சான். ஏன் எல்லாரும் தண்ணியிலேருந்து தூக்குவாங்க? நம்மளெல்லாம் தண்ணியில் இருந்தால் தூக்குனாங்க இல்லை தானே? ஆனால் இந்த மோசேவை தண்ணியிலேருந்து தான் தூக்குனாங்களாம். ஏன் மோசேவை தண்ணியிலேருந்து தூக்குனாங்கன்னா, அவர் பிறந்த காலத்தில் பார்வோன்ற ராஜா பொறாமனால சின்ன வயசில் 2 வயசில் இருக்கிற குழந்தைங்களாம் சாகடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வோன் வந்துட்டு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாராம். அதனால அந்த மோசே பிறந்தப்போ ரொம்ப குட்டியாக தானே இருந்தாங்க. குழந்தைங்களாம் பிறந்தா 3 மாதம் வரைக்கும் எந்த தொல்லையும் உங்களை மாதிரி வாழெல்லாம் பண்ணாது. நல்லா தூங்கும், சாப்பிடும், தூங்கும், பால் குடிக்கும், அப்படியே தான் இருக்கும். 3 மாதம் வரைக்கும் அவங்க எந்த அசைவும் இல்லாத இருப்பாங்க. அதனால அந்த குழந்தைய 3 மாதம் வரைக்கும் பத்திரப்படுத்தி அவங்க அப்பா அம்மா வச்சுருந்தாங்களாம். 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்கள மாதிரி வால் காட்ட ஆரம்பிச்சிருச்சா, அது அழ ஆரம்பிக்குமா, கத்துமா. இதனால என்ன பண்ணுவோம், பக்கத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சுடுமா குழந்தை இருக்குதுன்னு. தெரியுமா தெரியாதா? குழந்தை கொஞ்ச நேரம் கத்தும். என்னடா குழந்தை பக்கத்தில் சத்தம் கேட்குதுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன காட்டி கொடுத்துருவாங்க தானே, இவங்க வீட்டில் குழந்தை இருக்குன்னு. ராஜாவோட ஆர்டரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தனால என்ன பண்ணிட்டாங்களா, இந்த குழந்தைய வச்சுக்கவே முடியலையா அவங்க என்ன பண்ணாங்களா, ஒரு பெட்டி ஒன்று ரெடி பண்ணி, மூங்கில் மாதிரி ஒரு பெட்டி ஒன்று ரெடி பண்ணி, அதுக்கு நல்லா பேஸ்டெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி அந்த கிளாத்தெல்லாம் வச்சு அந்த குழந்தைய ஒரு ஓடையில் கொண்டு போய் வச்சுட்டாங்களாம். இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே மீரியாமன்னு மோசையோட அக்காவுக்கு இவங்க கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா கொண்டு போய் இந்த குழந்தைய போடுற விஷயம் மீரியாமுக்கு தெரியுமா. இந்த மீரியாம் வந்துட்டு இதில் இருக்காங்கல்ல, இந்த மீரியாம் வந்துட்டு பார்வோனோட மகளோட கூட இருக்கிறவங்களா, அவங்களுக்கு அடிமையாக வேலை செய்கிற மீரியாம் தானா. இவங்க தான் பார்வோனோட மகள். இங்கே இருக்கிறவங்க தான் மீரியாம் கூட பார்வோனோட மகள் கூட இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்களா, அவங்க இந்த குழந்தைக்கு என்ன சம்பவிக்குதுன்னு அப்பா அம்மா தூரத்துலேருந்து பார்க்கும்போது மீரியாம் முதல்ல ஐடியா கொடுத்தாங்களாம். எப்படின்னா, இந்த பார்வோனோட மகள் குளிக்கிறதுக்கு அந்த நதி கரையில் தான் வருவாங்களா. அந்த நதியில் குளிக்க வரும் பொழுது நம்ம அந்த குழந்தைய போடும்போது அந்த பார்வோனோட மகள் கண்ணில் படுற மாதிரி இருந்தால் அவங்க அதை எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்தது மீரியாம் தான் கொடுத்தாங்களாம். அப்போ அந்த மீரியாம் கொடுத்த மாதிரி அவங்க அப்பா அம்மா அந்த நாணல் பெட்டியில் குழந்தைய வைக்கும் போது அந்த மீரியாம் அப்படி வச்சுட்டு தூரத்துலேயே அந்த ராணி கூடவே தூரத்துலேயே நிற்கும் போது இந்த குழந்தை கத்துற சத்தம் கேட்டுச்சா. 3 மாதத்துக்கு அப்புறம் குழந்தை என்ன ஆகும், அழுவும் தானே. அந்த அழுகிற சத்தம் கேட்டோன்னே அந்த ராணி குளிக்க வரும்போது என்ன குழந்தையோட சத்தம் கேட்குது. ஏன்னா குழந்தையோட சத்தம்லாம் வேறு மாதிரி கேட்டுச்சான். ஏன்னா கொஞ்ச நாளாகவே குழந்தைங்க பிறந்தவொடனே சாகடிக்கிற ஒரு சட்டம் இருந்தனால என்ன பண்ணிட்டாங்களா, குழந்தையெல்லாம் சாகடிக்கும் போது அப்பா அம்மா தான் அழுந்தாங்களா. குழந்தைங்களாம் செத்துருச்சுன்னா யார் அழுவா? அப்பா அம்மா தானே அழுவாங்க. ஒரே வீட்டில் துக்கமும் ஒரு அலறல் சவுண்டும் தான் அந்த ஏரியாலவே இருக்குமா. ஆனால் இந்த திடீர்னு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும் பொழுது இந்த ராணி என்ன பண்ணாங்களா, இது என்ன சத்தம்னு போய் அவங்க விசாரிக்கும் பொழுது என்ன பண்ணாங்களா, ஒரு குழந்தை இருக்கிறத பார்த்தாங்களாம். அந்த குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லி அவங்க கூட இருக்கிற அந்த தாதிங்கிட்டலாம் சொல்லும் போது அந்த குழந்தைய அந்த நாணல் பெட்டியிலேருந்து தூக்கும் போது அழகான ஒரு ஆண் பிள்ளை இருந்துச்சான். என்ன இருந்துச்சு, ஆண் பிள்ளை இருந்துச்சான். அந்த ஆண் பிள்ளைய தண்ணியிலேருந்து தூக்குறதுனால தான் என்ன பண்ணாங்க, தண்ணியிலேருந்து தூக்குனதுனால தான் அந்த ஆண் பிள்ளைக்கு மோசேன்னு பேர் வச்சாங்க. என்ன வச்சாங்க,
மோசேன்னு பேர் வச்சாங்க. அந்த மோசே தான் வந்துட்டு பெரியவராரு. இதுதான் நாணல் பெட்டியில் இருந்த அந்த குட்டி குழந்தை தான். மோசே வந்துட்டு இந்த ராணி கூடவே வளர்ந்தாங்க. அங்கே இருக்கிற எல்லா வித்தைகளும் கற்றுக்கிட்டாங்க, நல்லா படித்தாங்க. அவங்க அந்த பார்வோன் மகள்னு எடுத்துகிட்டு போய் வளர்த்ததுனால அங்கே இருக்கிற அரண்மனையில் நல்லா சாப்பிட்டாங்க. அவங்களும் ஒரு குட்டி ராஜாவாகவே இருந்தாங்களாம். கொஞ்ச நாள் போனோன்னா 40 வயசுக்கு அப்புறமா இந்த மோசே என்ன பண்ணாராம், ராஜா கிட்ட இருக்கும்போது ராஜாவோட மகன் எப்படி இருப்பார், ரொம்ப தைரியமாக, அவர் சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க தானே. அவர் தேசத்தில் சுற்றி பார்க்க போகும்போது அவரோட இனத்தில் இருக்கிறவங்க 2 பேர் அடிச்சுக்கிட்டதை பார்த்துட்டு இவங்க ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மோசே சண்டை போட்டனால ஒருத்தரை கொன்னுட்டாங்களாம். அந்த கொன்னுட்டனால என்ன பண்ணிட்டாங்க, ராஜா பார்வோன் தேடிட்டு வராருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த ராஜாவோட அரண்மனையை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்களாம். ஏன்னா ராஜா கொன்னுடுவார், நம்ம பார்வோனோட அந்த அரண்மனை ஒரு ஆளையை நம்ம அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ராஜா கொன்னுடுவாருன்னு சொல்லிட்டு பயந்து மோசே ஓடி போயிட்டாராம். ஓடி போய் தன்னோட தாய் மாமா வீட்டில் இருந்தார், அவங்க மாமா வீட்டில் இருந்தாராம். அந்த மாமாவோட தொழில் என்னென்னா நிறையா ஆடெல்லாம் வச்சுருந்தாராம். ஆடு மேய்க்கிற வேலை தான் செய்யணுமா. இது மாமா வீட்டில் போனோன்னா அவர் அந்த ஆட்டு மந்தையை மேய்க்கிறவராக ஆகிட்டாராம். ஆடு மேய்க்கிறவராக தான் இருந்தாராம். இவர் ஓடி போய் தான் உயிருக்கு பயந்துட்டு அரண்மனையை விட்டு ஓடி போய் 40 வருஷம் ஆடு மேய்ச்சாராம். எத்தனை வருஷம் மேய்ச்சாரு? 40 வருஷம் ஆடு மேய்ச்சாராம். அந்த 40 வருஷமும் உலக மக்களோட எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாத 40 வருஷம் ஆடு மேய்ச்சாராம். 40 வருஷம் ஆடு மேய்க்கும் போது வேறு எந்த ஜனத்துக்கிட்டையும் அவர் பேசியிருக்க மாட்டார். அவருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது. அவரோட ஒய்ஃபு, அவங்க மாமா, இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபேமிலியோடு தான் இருந்தாங்களா. அப்போ தான் பேசுனாங்களாம். மற்ற ஜனங்களோட பேச்சுவார்த்தையே இல்லை. அவர் நல்லா படித்து நல்ல வல்லவனாக இருந்த ஒரு மோசே 40 வருஷம் ஆடு மேய்ச்சனால அவருக்கு வாய் திக்கி ஆட்டுக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, இஷ்யூ அப்படி தானே பேசுவாங்க. அதுவே அவர் 40 வருஷம் ப்ராக்டிஸாக இருக்கிறனால அவருக்கு வாயும் சரியாக பேச முடியாத திக்க வாயும் அந்த நாவுமா ஆயிடுச்சான். 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஆடு ஒரு ஓரேப்புன்ற மலைக்கு ஆடு ஓட்டிகிட்டு போயிருக்கும் போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்தாராம். என்ன ஆச்சரியம்னா, ஒரு மலை மேலே மரம் ஏறிறதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயமே இல்லை. ஏன்னா வெயில் அதிகமாக பட்டால் காஞ்ச சருகு மேலே அனல் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், வெயில் பட்டோன்னே அந்த மரம்லாம் பற்றி எரியும். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. கல்லும் உரசும் போது நெருப்பு வரும், மரம்லாம் எரியும். ஆனால் இந்த மரம் மட்டும் எரியும் போது ஒரு அதிசயமாக இருந்துச்சான். என்னன்னா, மரம் எரிஞ்சிச்சான், அது தீஞ்சி போகலையாம். இன்னும் தூரத்துலேருந்து மோசே பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். இன்னும் இங்கே மரம் மட்டும் ஒரு மரம் எரியுது, ஆனால் தீஞ்சியே போகலையான்னு பக்கத்தில் போகும்போது அந்த மரத்தை அந்த எரியிற அந்த அக்னி ஜாலையிலேருந்து ஒரு சத்தம் கேட்சான். மோசே அவர் பேர் என்ன? மோசே. யார் வச்சது? பார்வோனோட மகளே வச்சாங்க. ஏன்னா அவர் தண்ணியிலேருந்து எடுத்தனால அவருக்கு மோசேன்னு வச்சாங்க. ஏசப்பாவும் மோசேன்னு கூப்பிட்டாராம். எங்கேருந்தோ சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது அவர் ஆடு மேய்க்கும் போதெல்லாம் எல்லாரும் என்ன காலில் என்ன போட்டுட்டு போவாங்க, செருப்பு போடுவாங்க தானே. நீ காலில் இருக்கிற செருப்பை கழட்டி நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. ஏசப்பா இருக்கிற இடம் என்ன இடம்? பரிசுத்தமான இடம். அந்த இடத்துல நான் இந்த இடத்துல நிற்கிறேன், அந்த மரத்துக்கிட்ட அக்னியில் நான் நிற்கிறேன். நீ அந்த இடத்துல செப்பல் போட்டுட்டு வராத, செருப்பு போட்டுட்டு வராத, நீ வந்துட்டு அந்த செருப்பை கழட்டிட்டு வா அப்படின்னாராம். இந்த சத்தத்தை யார் கேட்டது? மோசே கேட்டார். சத்தத்தை மோசே கேட்டதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் போய் கர்த்தர் அவர் அழைச்சார். மோசே வந்துட்டு அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டார். இங்கே மோசே கர்த்தரோட சத்தத்தை கேட்டனால அவர் அதுக்கப்புறமும் 40 வருஷம் இருந்தார். மோசையோட ஆயுசு நாள் 120 வருஷம். மோசே தான் முதல்ல ஆயுசு நாள், மனுஷனோட ஆயுசு நாள் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாரு. மனுஷனோட ஆயுசு நாள் எவ்வளோன்னு பைபிளில் போட்டிருக்குது நம்மளுக்கு 70 வருஷம். ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் இருப்பான்? 70 வருஷம். ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா சாப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பலவானாக இருந்தால் 80 வருஷம்னாரு. இதை கண்டுபிடிச்சதே மோசே. ஆனால் மோசே இது 80வது வயசில் தான் என்ன பண்ணார், இந்த ஓரேப் மலையில் இந்த அக்னியில் எரியிற அந்த மரத்தை பார்த்தாரு. கர்த்தரோட சத்தத்தை கேட்டார். கர்த்தரோட சத்தத்தை கேட்டு
அவர் அதுக்கப்புறமும் 40 வருஷம் உயிரோடு இருந்தார். அந்த 40 வருஷம் இந்த 80 வருஷம் இருந்ததை காட்டிலும் 40 வருஷம் கர்த்தரால் ரொம்ப வல்லமையாக ரொம்ப பலவானாக மாறி வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்டார். கர்த்தரோட சத்தத்தை கேட்குற நாமும் என்ன பண்ணணும்? பலவானாக மாறுவோம். கர்த்தரோட சத்தத்தை நாமளும் கேட்போம். ஓகேவா? நம்ம இப்போ வசனம் போகலாமா? இந்த மோசே என்ன பண்ணார்? இந்த மோசே வந்துட்டு கர்த்தர் அழைச்சோடனே அவர் சத்தத்தெல்லாம் கேட்டார். கர்த்தர் என்னத்துக்கு அழைச்சார் மோசேனா? இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்வோனுக்கு அடிமையாகவே இருந்தாங்க. ரொம்ப கொடுமை பண்ணாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க? இந்த வைக்கோலெல்லாம் போட்டு செங்கலெல்லாம் அறுக்கிற வேலை செஞ்சாங்க. ரொம்ப கடினமாக நடத்துனாங்க. ஜனங்கள்லாம் அழுந்தாங்க. அவங்களோட பெருமூச்சை கூட கர்த்தர் கேட்டாராம். அந்த அளவுக்கு ரொம்ப பார்வன் ரொம்ப கொடுமை பண்ணாங்களாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கர்த்தர் ரொம்ப இரக்கமாக இருந்தனால இந்த மோசேவை கூப்பிட்டு என்ன பண்ணாராம்? இந்த ஜனங்களெல்லாம் நீ கூட்டிட்டு போயிடு, கானானுக்கு கூட்டிட்டு போகணுன்னு சொல்கிறதுக்காக தான் மோசே வந்துட்டு அக்னியில் அந்த எரியிற மரத்துலேருந்து அவர் மோசேவை கூப்பிட்டாராம். எதுக்கு கூப்பிட்டார் மோசேவை? இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு. இந்த மோசே அழைக்கும் பொழுது மோசே என்னன்னாரா, ஒவ்வொரு காரியமாக சொல்லும் போது நான் வரல ஆண்டவரே, நான் வந்துட்டு எனக்கு சரியாக பேச வராது, நான் திக்கு வாயும் அந்த நாவும், என்னை விட நான் உள்ளவங்க வேறு யாரைனா நல்லா பேசுகிறவங்க, ஷைனி அக்கா மாதிரி நல்லா பேசுகிறவங்க யாரைனா கூப்பிடுங்க ஆண்டவரே அப்படின்னலாம் என்ன பண்ணாராம்? சொன்னாராம். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ போ, உன் வாயோட பேசுவேன் அப்படின்னாராம். ஆண்டவர் வாயோட பேசுவேன்னா எப்படி பேச முடியும்? நம்ம இருதயத்தில் கர்த்தர் சொல்கிறத வாயினால் பேச முடியும். இன்றைக்கி வசனமே நான் உன் வாயோட பேசுவேன்ற வார்த்தை தான். இன்றைக்கி வசனத்துக்கு போகலாமா? இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டீங்க? கர்த்தரோட சத்தத்தை நம்ம கேட்கணும். சண்டே கிளாஸில் எஸ்தர் அக்கா சொல்லிக் கொடுக்குற வசனமோ சைனி அக்கா சொல்லிக் கொடுக்குற காரியங்களை நம்ம கேட்கும் போது என்ன ஆகும்? அதன்படி கீழ்ப்படிஞ்சு நடந்த கர்த்தரோட சத்தத்தை அது மூலியமாக தான் கேட்க முடியும். நம்ம வார்த்தை மூலியமாக தானே கேட்க முடியும். கேட்கலாமா இன்றைக்கி வசனம்? இன்றைக்கி வசனம்லாம் சொல்லி முடித்தோன்னே நீங்கள் தான் தலைப்பு சொல்லணும். இன்றைக்கி நம்ம மோசே தான் பார்த்தோம். மோசேவை எத்தனை மாதம் வச்சுருந்தாங்க? 3 மாதம் அம்மா அங்கே வச்சுருந்தாங்க வீட்டில். அதுக்கப்புறம் எங்கே கொண்டு வந்து விட்டாங்க? நதி ஓரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எல்லோரும் நம்ம சொந்தக்கார வீட்டில் விடுவாங்க. ஆனால் மோசையை மட்டும் என்ன பண்ணாங்க? நீ எனக்கு வேணான்னா ஆற்றுல தூக்கி போட்டாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ நம்ம தலைப்பு பார்க்கலாம். நீங்கள் தான் தலைப்பு சொல்ல போகிறீங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், ஆண்டி சூப்பராக வந்து ஸ்டோரிலாம் சொல்லி முடிச்சிட்டாங்களா? நீங்கள் டைட்டில் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இருங்க ஒரே நிமிஷம் ஷைனிக்கிட்ட போய் கேட்டுடலாமா? ஷைனி, நீ டைட்டில் கண்டுபிடிச்சிட்டியா? அங்கா எங்கே சொல்லு. மோசேயின் கோல். ஆமாம், மோசேயின் கோல் தான் இந்த வீக்கோட டைட்டிலுமே. அந்த மோசேயின் கோல் ஆக்சுவலாக வந்து மோசே வந்து என்ன யூஸ் பண்ணுவார்? ஆடை மேய்க்கிறதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணுவார் ஷைனி? கோல். ஆமாம், கோல் தானே யூஸ் பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து இந்த வீக்கோட டைட்டிலுமே. அதுதான் வந்து ஆன்ட்டியும் வந்து க்ளூவாக உங்களுக்கு சொன்னாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஷைனி? பைபிள் வேர்ட்ஸ்க்கா. ஆமாம், பைபிள் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ்தர் அக்கா நம்மளுக்காக இப்போ வந்து மோசேயின் கோல்ன்ற தலைப்பு பற்றி ஒரு பைபிள் வேர்ட் சொல்லி தர போகிறாங்க. நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நாம் இந்த வீக்கில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசே குறித்து தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். மோசே குறித்து நீங்கள் வந்து ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சா? தெளிவாக புரிஞ்சிச்சா? மோசே எப்படி பிறந்தார், அவர் எந்த இடத்துல விடப்பட்டாங்க, அப்புறம் அவர் எப்படியெல்லாம் வந்து வாழ்ந்தார், எப்படி வளர்ந்தார், எந்த இடத்துல இருந்தார், அதுக்கப்புறம் வந்து கர்த்தர் அவர் எப்படியெல்லாம் எடுத்து பயன்படுத்தினார், அப்படி அதெல்லாமே நீங்கள் எல்லாத்துமே நீங்கள் ஸ்டோரியில் கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம இந்த வீக்கான வசனத்துக்குள்ளே போகலாமா? என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் வந்து வசனத்தை சத்தமாக சொல்லுங்கள். மோசேயின் கோல், இதுதான் வந்து இந்த வீக்கோட தலைப்பு. மனப்பாட வசனம் வந்து, நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியுமா சொல்லலாமா குட்டீஸ்? நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன்.
யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓகே குட்டீஸ், இப்போ இதுக்கான மீனிங் பார்க்கலாமா? நீ போனால் யாரை பார்த்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து மோசையை பார்த்து சொல்கிறாங்க. மோசை வந்து சொன்னார் இல்லைங்களா, ஸ்டோரியில் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, அம்மா சொன்னது கேட்டிருப்பீங்க. அவங்க என்ன சொன்னாருன்னா, நான்லாம் எப்படி ஏசப்பா நான் இந்த காரியத்தை செய்ய போகிறது, இதிலெல்லாம் நான் எப்படி, நீங்கள் போன்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் நான் இந்த அற்புதம் நடக்கும், நீ போய் இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த மோசை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மந்தனாவும் திக்குனாவும் மந்தனாவும் உள்ள மனுஷன், நான் எப்படி செய்ய முடியும், எனக்கு திக்குமே வாய், நான் எப்படி பேச முடியும், எனக்கு பேச வராது அப்படிலாம் வந்து அவர் காரணங்கள் நிறைய சொல்லிகிட்டே இருக்கார் மோசே. அப்போ வந்து இல்லை நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து சொல்கிறாரு, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அப்போ வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வந்து கர்த்தர் நமக்கு வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துவார். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இப்போ கூட நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க, நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளில் இருப்பீங்க, போராட்டத்தில் இருப்பீங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, இந்த காரியத்துலேருந்து நான் எப்படி வெளியே போகிற போகிறேன்னு தெரியல, அப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்களே. அப்படியெல்லாம் இருக்கும் போது ஏசப்பா என்ன சொல்கிறார், இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்கிறார், ஏசப்பா நான் உங்கள் கூட இருந்து நான் உங்களை வந்து நடத்துகிறேன், இந்த காரியத்திலேருந்து நீங்கள் நிச்சயமாக வந்து நீங்கள் வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா உங்களையும் பார்த்து சொல்கிறாரு. இதே போல் தான் இன்னொரு வசனம் கூட பைபிளில் சொல்லப்பட்டிருது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் கூட ஏசப்பா வந்து ஒரு வசனத்தில் சொல்லியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து வசனத்தின் மூலிமா நம்மளோடு கூட பேசுவார். எல்லா சூழ்நிலையும் அவரை நோக்கி, ஏசப்பா இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு ஏசப்பாவை நோக்கி நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்தின் பிரகாரம் நான் உங்க கூட இருந்து நீ பேச வேண்டியவளோ நான் உனக்கு போதிப்பேன் சொன்ன ஆண்டவர் உங்கள் கூடயும் இருந்து எல்லா சூழ்நிலையிலும் உங்களையும் வழி நடத்துவார். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ லாஸ்ட் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டு ப்ரே பண்ணி முடிச்சிடலாமா? என்னோட கூட சேர்ந்து எல்லாம் ப்ரே பண்ணுங்கள். எங்களை அதிகமாக நேசிக்குதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா அந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே, அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதே ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நான் உன் கூட இருந்த ஆண்டவரே, அப்பா போதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, மோசையோடு ஆண்டவரே இருந்த தேவன் தகப்பனே, இந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அவர்கள் அநேக அப்பா சுச்சுவேஷனில் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் தகப்பனே நீர் அவங்களோடு கூட இருந்து அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளில் ஆண்டவரே எல்லாவற்றையும் வழி நடத்துகிற தேவன் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே அவங்களோடு கூட இருந்து அவங்களை நடத்தும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மோசையோடு இருந்தது போல, ஆரோனோடு இருந்தது போல தகப்பனே, அப்போ அந்த நாளிலே கூட ராஜா நம்முடைய ஊழியக்காரர்களோடு ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய குடும்பங்களோடு தகப்பனே நீர் கூட இருந்து அப்பா எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமீன்.